வள்ளியை கௌதம் காப்பாற்றிட்டேன்னு நினச்சா, பட் வள்ளிக்கு இவனால் நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் கௌதமாக தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். வள்ளியை ஏன் இப்படி கௌதம் ஏமாத்தினா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. கௌதம் சின்ன பையனாக இருக்கப்பா அவங்க அம்மா வந்து ஒரு பையனால் ஏமாந்துருப்பாங்க. அதுதான் வள்ளியோட அப்பா. தன்னோட வாழ்க்கை எப்படி போனதுக்கு அவங்க அப்பா தான் காரணம், நீ அவங்கள பெருசாகி நீ கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சின்ன வயசுலேயே அவங்க கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாங்க. அதை மனசில் வச்சுட்டு தான் கௌதம் பழி வாங்கியிருக்கான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வள்ளியை காட்டுறாங்க. ப்ரொஃபஸரை கௌதம் தான் கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து வள்ளிக்கு தெரியுது. இப்போ அவரை போய் மீட் பண்ணுறப்ப வள்ளியோட சொத்துக்காக தான் கௌதம் இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ரொஃபஸர் வந்து சொல்லிடுறாரு. இந்த பிரைன் மேப்பிங்லேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு தன்னோட தம்பியும் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. இதே டைமில் கௌதமுக்கும் தெரிஞ்சது இவங்க ப்ரொஃபஸரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பிரைன் மேப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்கப்பவே கௌதம் வந்து அங்கே ப்ரொஃபஸரை பயங்கரமாக அடிச்சிடறான். அங்கேருந்து அவள் தம்பியை கூட்டிகிட்டு வள்ளி வந்து ஓடுறப்ப இவன் வந்து விடுற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்தில் கௌதமும் வள்ளியுமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவள் தம்பியை காப்பாற்றுறதுக்காக கௌதமோட உயிரை கூட எடுக்க தயங்காத வள்ளி வந்து அவளை கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவன் தம்பி கூட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வள்ளி வந்து ஆரம்பிக்கிறா.